அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வெறும் ரிவ்யூ மட்டும் இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த ப்ராடக்ட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கியிருந்தேன். பியூர் ஹெவன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கிட்டேன். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து நான் உங்களுக்கு வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸ்க்ரீன்லேயும் வந்து டைப் பண்ணி மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் 2 ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ராகி மால்ட். இவங்கக்கிட்ட இன்னொரு ஃப்ளேவரும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன். 200 கிராம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினது ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர். இது வந்து நான் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ இது 2ஐயும் நான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ராகி மால்ட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு குட்டி கப் அளவுக்கு 2 கிளாஸ் குட்டி கப் அளவுக்கு பால் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் வந்து பனக்கல்கண்டு பவுடர் போட்டேன். அதே மாதிரி இந்த ராகி மால்ட் பவுடரை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கட்டி ஆகாமல், அதாவது கட்டி கட்டியாக பிடிக்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டி கட்டியாக பிடிச்சிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகவும் கிண்டிகிட்டே இருக்கும்போது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கட்டியாகணுமோ அந்த அளவுக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து ஊற்றிட்டேன். ஸோ நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் வந்து சேர்த்தே பண்ணேன். ஏன்னா நான் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேர்த்து தான் பண்ணேன். சீரியஸாக பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு ஹாட் சாக்லேட் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாக்கெலாம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் எதுலேயுமே பிடிக்கவே செய்யாது. பட் இந்த ராகி மால்ட்டை குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ராகி மால்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் பார்க்கலாம். இதை வந்து கூழ் மாதிரியும் காய்ச்சி கொடுக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து செய்கிறது பேன் கேக் மாதிரி ஃபஸ்ட் டைமாக செஞ்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மிக்சியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன், அவங்களோட ராகி பவுடர். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பனானா இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பனக்கல்கண்டு. நான் வந்து சுகர் வந்து பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, பனக்கல்கண்டு பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஸோ ஓரளவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து அடுப்பில் வந்து சும்மா இந்த தோசை சுடுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஊற்றி குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹனியும் ஊற்றினேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹெல்த்தியாகவும் பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் போன மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஸோ நான் இஃப்ராஸ்க்கும் சேர்த்தே தான் செஞ்சுருக்கேன். ஸோ அவனும் தின்னுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னான். நீங்களும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அந்த பவுடர் ராகி பவுடர் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வாங்கினது இந்த 2 ப்ராடக்ட் தான். அவங்கக்கிட்ட குக்கீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஸ்க்ரீன்லையும் போடுறேன். நீங்களும் இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை ராகி மால்ட்டு வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் ஆகாது.